ராணியும் தனக்கே சொந்தமென அவளை ஒரு அறையில் அடைத்துவிட்டான். இந்திராணியோ அவனது ஆசைக்கு இணங்க மறுத்துவிட்டாள். ஒருநாள் போதை உச்சிக்கேற அவளை வலுக்கட்டாயமாக அடைவதற்காக தன் பல்லக்கில் ஏறி புறப்பட்டான் நகுஷன். பல்லக்கை சுமக்கும்படி முனிவர்களை மிரட்டினான். முனிவர்களும் தூக்கிச் சென்றனர். அந்த முனிவர்களில் ஒருவர் அகத்தியர். அவர் குள்ளமாக இருந்ததால் மற்றவர்களைப் போல் வேகமாகச் செல்ல முடியவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த நகுஷன், ஓய், மற்றவர்கள் வேகமாகச் செல்லும்போது உமக்கு மட்டும் என்னவாம் என்று முதுகில் ஓங்கி மிதித்தான். அகத்தியர் மகாதபஸ்வி அல்லவா? அவருக்கு கோபம் வந்துவிட்டது. சிறுவனே, அதிகார மமதை, காமபோதைக்கு ஆட்பட்டு தபஸ்விகளை துன்புறுத்தினாய். மேலும் வயதில் பெரியவர்களை மதியாமல் காலால் மிதித்தாய். எனவே நீ பாம்பாகப் போ என சாபமிட்டார். அவன் பாம்பாக மாறி தேவலோகத்திலிருந்து பூமியில் விழுந்தான்.